வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தினந்தோறும் நம்ம இந்த பகுதியில் பார்த்துட்டே வர்றோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்மளுக்கு என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வந்து கிடைக்கிது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி நம்மளால் எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுது தினமும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வர்றோங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி ஆச்சுங்க. நேற்று வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி நிஃப்டி வந்து சுத்தமாக வந்து மூமெண்ட்டே வந்து இல்லைங்க. அதனால் ஆப்ஷன் செல் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறையா அந்த மெல்ட்டிங் அந்த இது ப்ரீமியம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருந்துடலாம். என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நிறைய பேர் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க. நீங்கள் சேனலை பார்க்கும்போது வந்துட்டு இப்போ நம்ம வந்து நிறைய டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். குரூப்பில் டூப்புன்னு சொல்கிறோம், பூமாலுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு புரியலைங்கும்போது அப்படின்னா என்ன அப்படின்னு ஈஸியாக கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேட்டுடுறீங்க. அதை திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ போகிற போக்கில் அப்படியே வந்து நம்ம அடுத்தடுத்த சார்ட்டில் வந்து பார்த்துட்டே போய்கிட்டே இருக்கிறோம் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே. அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸ் கைடு அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. இதில் இருக்கிற வீடியோஸ் ஒரு 30 வீடியோஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக டைம் அதிகமாகவும் டைம் கம்மியாகவும் சில வீடியோஸ் வந்து இருக்கும். எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கடந்து வந்துட்டோம். திரும்ப முதல்லேருந்து வந்து ஆரம்பிக்க முடியாது. நீங்கள் நேரம் இருக்கும்போது இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறது, ட்ரேடு எப்படி எடுக்கிறது, என்ட்ரி அட் எக்ஸிட்னா என்ன, எப்படி பயிற்சி பண்ணுறது, ட்ரேடிங்கில் இந்த ஒரு 5-6 விஷயந்தான் இருக்குது, இதை கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலர் வீடியோஸில் வந்து இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தினம் ஒரு பார்வை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் வந்து புரியும். 1 ஹவரில் ட்ரெண்ட் லைன் எப்படி வரைஞ்சிட்டு 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிறது, சரியான இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு மட்டுமே, அதாவது இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே பயன்படுத்தாமல் வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்தி எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கடந்த 8 மாதமாக வந்து பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோங்க. அதனால் புதுசாக வந்து சேனலுக்கு வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா தினமும் கூட நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அதனால் சிரமப்படாமல் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது தவிர வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, கிளியர் பண்ணி வைப்போம். சரிங்களா? இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டே இருக்குதுங்க. ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. என்ன பண்ணினாலும் அவன் வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ணவே மாட்றாங்க. நம்ம ரொம்ப நாளாக வந்து இந்த இடத்த வந்து மார்க் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்தால் அவன் வந்து கட் பண்ணவே மாட்டான் பேங்க் நிஃப்டியில். சரிங்களா? ஏதோ வேலை செய்யல. சரி, ஓகே, பரவாயில்ல. இந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சுங்க. கேப் டவுன் ஆகி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி கீழே போச்சு. கீழே அதே லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்த ப்ரைஸு எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வரும்போது தான் ரிஜெக்ட் ஆகி கீழே போச்சு. ஸோ கீழே கிட்டத்தட்ட அதே இடத்துக்கு வந்துட்டு திரும்பவும் மேலே வரும்போதும் அங்கே தான் ரிஜெக்ட் ஆச்சு. திரும்பவும் கூட அங்கே தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. திரும்பவும் அங்கேயே இன்றைக்கி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து செல் ஆகுதுங்க. நிறைய செல்லர்ஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க. மார்க்கெட்டை மேலே கொண்டு போக விடவே மாட்டுறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எப்படி புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்கிறான் அப்படின்ட்டு. இந்த ஹை வரைக்கும் வந்துருக்கிறான், திரும்ப போகும்போது இந்த ஹைக்கு வந்துருக்கிறான், திரும்ப போகும்போது அந்த ஹையை அவனால் தாண்ட முடியல. அப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. அதாவது மார்க்கெட்டு மேலே போகணும் அப்படின்னா இந்த இடத்த நல்லா பிரேக் பண்ணி மேலே போகணுங்க. இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்தீங்களா? இந்த ஹைக்கும் இந்த ஹைக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே இல்லை, ஈக்குவலாகவே இருக்குது. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹைக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வைக்கவே இல்லைங்க 1 ஹவரில். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இன்னும் சிக்னலே கிடைக்கல, அப்படியே போயிட்டு இருக்குது. இது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு
அடுத்தடுத்த நாட்களில் தான் வந்து தெரியும். ஒருவேளை கீழே வந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து டச் பண்ணிட்டு கூட போகிற வாய்ப்பு இருக்குது. எதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணக்கூடாது. மேலே இருந்து கீழே வர்றான் அப்படின்னா, எப்போவுமே மேலே போயிட்டு ஒரு ஸ்விங்கு வந்துட்டு மேலே போகிறான் அப்படின்னா, திரும்பவும் வரும்போது என்ன பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணான்னா இன்னும் கீழே போயிடுவோம். அப்போ எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவலுக்கே வந்துட்டு என்ட்ரி டு எக்ஸிட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து மேலே போயிருக்கு. பட் ஆனால் தெளிவாக வந்து மேலே போகணுங்க. இவ்வளோ ஹைட்னா போயிருந்துருக்கணும். போகாமல் இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துகிறான் பார்த்தீங்களா, கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குதோ அப்படின்னு தோணுது. பட் ஆனால் இங்கேருந்து வந்து சிக்னல் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, போயிட்டே இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் இப்படி வந்துட்டு போகிறது தான் வாய்ப்பு அதிகம்னு நான் வந்து நம்புகிறேன். ஆனால் நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸில் போயிட்டு எப்படி ட்ரேடு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து நம்மளை வந்து மாற்றிப்போம். 1 ஹவரில் என்ன தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசினாலும் 5 மினிட்ஸில் அன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் வந்து கட்டமைச்சிப்போம். இன்றைக்கி வந்து என்ன நடந்துருக்குது, 5 மினிட்ஸில் ட்ரேடு வந்து உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்த மார்க்கெட்டு நேராக எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கிறான், ப்ரீவியஸ் ஹை. ஸோ ப்ரீவியஸ் டேக்கு முன்னாடி, அதாவது முந்தானத்து ஹைக்கு வந்து போயிருக்குது மார்க்கெட்டு. அங்கேருந்து எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் வந்து இங்கே இருக்குதுங்க. மேலே போய் அதில் போய் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரும்போது எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கேன் பாருங்கள், இங்கிருந்து தான் சப்போர்ட் எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்ததுங்க. ஸோ ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டு இருந்தான். மேலே சரியாக வந்து அவனால் போக முடியல. ஸோ அப்படியே இந்த இடத்துலையே அப்படியே வந்து சுற்றி 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 வந்துக்கிட்டே இருந்தது மார்க்கெட்டு. அந்த ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ண முடியாமலே இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 2:30க்கு மேலே ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணணும் இல்லாமல் கட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி, அதை ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் வந்து முடித்து அப்படியே வந்து முடிச்சிட்டான். ஸோ ஆக மொத்தம் ஒன்றுமே நடக்கலை. பட் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மார்க்கெட்டில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட மெத்தட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக அந்த வேலை செய்யுது. திரும்பவும் கீழே வரும்போது அவன் ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணவே இல்லை, மேலே நல்லா போகல. மேலே நல்லா வந்து இந்த மாதிரி வந்து போயிருந்தான்னா நல்லா இருந்திருக்கும். போகாமல் அப்படியே வந்து அங்கேயே வந்து இருந்ததுனால இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு மாதிரி கன்சால்டேட் ஆகி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஏதோ ஒரு திட்டம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நல்லா ஓடிட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துருக்கிறான். நாளைக்கு திரும்பவும் வந்து ஓடுவான், கன்ஃபார்மாக நடக்கும். அப்போ காலங்காத்தால் மார்க்கெட்டு எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 5900, சரிங்களா, 5900, 51,000 நல்ல ரவுண்ட் நம்பர் ஆச்சே. அதை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் ஓகே, 5900 51,000 எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்போர்ட் வந்தால் பை பண்ண போகிறோம், சரிங்களா. ரெசிஸ்டன்ஸில் செல் நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணணும் அப்படின்னா ஃப்யூச்சருக்கான மார்ஜின் கண்டிப்பாக நீங்கள் வச்சு தான் ஆகணும். அதில் வந்து நீங்கள் ஹெட்ஜ் பண்ணி அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அதெல்லாம் வந்து ஹெட்ஜ் பண்ணுற வேலைக்கு நம்ம வந்து போகிறது இல்லைங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் செல் எடுக்கணும் அப்படின்னா, அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் ஆப்ஷனை செல் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேசாமல் ஃப்யூச்சர்லேயே போயிட்டு நீங்கள் செல் ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க அப்படின்னு. அப்போ மார்க்கெட்டு 5900லேருந்து இன்றைக்கி மேலே போனதுனால நம்ம 5900 கால் ஆப்ஷனு 5900 புட் ஆப்ஷன் வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இதில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து நேற்றுக்கு நல்ல ஒரு ட்ராப் ஆகிருந்தது. இந்த இடத்துல இருந்து நல்லா வந்து மேலே வந்தது ப்ரைஸ். அதாவது ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லோக்கு பக்கத்தில் இருந்து ப்ரைஸ் வந்து நல்லா மேலே வந்தது. இன்றைக்கி காலையில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் ஆனோடனே நல்லா மேலே போனான். நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஒரே அடியாக வந்து மேலே, அதாவது இந்த ஹைக்கு வந்துடுவானோ, வந்துட்டு தான் ரிஜெக்ட் ஆகணும், ஏன்னா போகிற வேகம் அப்படி இருந்தது. பட் ஆனால் என்ன பண்ணான், ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை கீழே விழுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹை வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஹைலேயே வந்து அப்படியே வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு. சரி கீழே போனான்னா என்ன பண்ணுறான், எவ்வளோ தூரம் போகிறான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே எவ்வளோ தூரம் போயிருக்கிறான் ப்ரைஸு, இன்றைக்கி லோக்கு கூட போகலைங்க. எங்கே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு, இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. அதாவது இங்கே வந்து இப்படி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மேலே போனான் பார்த்தீங்களா, கீழே வரும்போது இந்த புல் பேக்கையே அவன் தாண்டல.
ஸோ எப்போவுமே நம்ம வந்து புல் பேக் வந்து ரொம்ப கணக்கு வந்து அதுதாங்க கணக்கு. ஸோ இதுதான் லோ. இன்னைக்கு லோ வந்து இங்கே இருக்குது. பட் ஆனால் மேலே போயிட்டு கீழே வரும்போது புல் பேக் லெவல் இதுதான் இருக்குது. மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த புல் பேக் லெவலை கட் பண்ணல. அப்போ இந்த லெவல்லேருந்தே மேலே போனவன் எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்கிறான். இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த தடவை போகும்போது போயிட்டான். அடுத்த தடவை கூட நீங்கள் எங்கே வந்திருக்கிறான்னு பாருங்கள். சேம் லெவலில் இந்த 400ங்கிற லெவலை இன்றைக்கி வந்து விடவே இல்லைங்க. மேலே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 480 90 அவ்வளோதான் போனான். ஒரே ஒரு தடவை 500 போனான். மற்ற டைம்லலாம் வந்து 480 அவ்வளோதாங்க போனான். எங்கேருந்து போகிறான்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 400க்கு வரும்போதெல்லாம் அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தான். ஸோ 400க்கு பக்கத்தில் எப்போ வர்றானோ அங்கேருந்து 480 புள்ளி மேலே போயிருக்கிறான். அவ்வளோதான். இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சிலேயே இன்றைக்கி வந்து மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல் மேலே போயிட்டாங்க. ஒருவேளை இப்படி வந்திருந்தானா நம்ம வந்து பை பண்ணி ட்ரை பண்ணியிருந்திருப்போம். அந்த மாதிரிலாம் எந்த வாய்ப்புமே கொடுக்காம நேராக மேலே போயிடுச்சு ப்ரைஸு. திரும்ப கீழே வரும்போது இந்த லோலேயே மேலே போகுது. இங்கே நீங்கள் பை பண்ணியிருக்க மாட்டீங்க, சும்மா பார்த்துட்டு இருப்பீங்க என்ன தான் நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு. அப்போ திரும்பவும் கூட ஒரு தடவை மேலே போகும்போது இது வரைக்கும் போவான்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் வந்துட்டு போகலை. அங்கேருந்தே வந்து கீழே வந்துட்டான். பட் ஆனால் இந்த தடவை நீங்கள் ஒரு தடவை இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கான், ஒரு தடவை இங்கே எடுத்துருக்கிறான், ஒரு தடவை இங்கே எடுத்துருக்கிறான். அப்போ இந்த தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் ட்ரை பண்ண உடனே என்ன இருக்குது? 10 20 30 40 நிமிஷமாக இங்கே தான் இருக்கிறான். 40 மினிட்ஸ். நம்மளுடைய வீடியோவுடைய பெரும்பான்மையான வீடியோவுடைய லென்த்துன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒரு வீடியோவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்தீங்கனாலே 45 நிமிஷம் ஆக்கிடுவான் அவன். அப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து மேலே போனான்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரேடை வந்து சரியான இடத்துல எடுத்துகிட்டு கம்முன்னு வந்து வெயிட் பண்ணிட்டு வரணும். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே போயிடும். இல்லை இதுக்கு கீழே வந்து இப்படி க்ளோஸ் வச்சானா நீங்கள் எக்ஸிட்டும் பண்ணிடுவீங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்க. எந்த லோவை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அந்த லோவுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க ட்ரேடை. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இங்கேருந்து வந்து பர்ஃபெக்டாக மேலே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் இங்கே எப்போ வருதோ அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வந்தானா? வரல. வந்தானா? ரொம்ப பக்கத்தில் வந்தான், ஆனால் திரும்ப வந்து போயிட்டான். திரும்பவும் வந்துருக்கிறானா? இங்கே வந்துட்டான். மணி என்னது? 2 மணி. 2 மணிக்கு மேலே பெரும்பாலும் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி வந்து, அதாவது எக்ஸ்பைரி இல்லை அப்படின்னா, எக்ஸ்பைரி இருந்தது அப்படின்னா ஆக்டிவிட்டி இருக்கும். எக்ஸ்பைரி இல்லை அப்படின்னா பெரும்பான்மையாக வந்து ஆக்டிவிட்டி இருக்காதுங்க. சும்மா லைட்டாக அப்படியே மேலே போவான், அப்படி கீழே வருவான். அப்படியே என்றைக்காவது ஒரு நாள் வந்து மேலே இப்படிலாம் போவானே ஒழிய எல்லா நாளுமே வந்து அது வந்து நடக்காது. ஆக்டிவிட்டி சுத்தமாக இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருக்காது ட்ரேடர்ஸ்க்கு. அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்லாம் இல்லை. இங்கேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்தது. 400ல் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா 425 போச்சு. அவ்வளோதான். 20 புள்ளி தான் போச்சு. திரும்ப அங்கே தான் வந்தான். உங்களை மிரட்டி கீழே போகிற மாதிரி போயிருக்கிறான். 350 வரைக்குமே போயிட்டான். கிட்டத்தட்ட 360 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து திரும்ப வந்து பாடி க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான்? அங்கேயே வச்சுருக்கான். 400 பக்கத்தில் தான் வச்சுருக்கான். அப்போ மெத்தட்லாம் கரெக்டாக வேலை செஞ்சுருக்குது. பட் ஆனால் மூமெண்ட் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்படி ட்ரெண்ட் ஆகி வந்தானா, எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்தானோ அப்போல்லாம் வந்து மேலே போயிருக்கான். ஸோ ஒரு 2 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாலே, இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, சும்மா ஒரு கோட்டை போட்டு வைங்க. என்ன இதுக்கெலாம் நம்ம தனியாக எதுவும் பே பண்ணுறது இல்லையே. ட்ரேட் எடுக்கிறது தான் நம்ம வந்து காசு வந்து பே பண்ணுறோம். கோடு போடுறதுக்கெலாம் பே பண்ண போகிறது இல்லை. சும்மா ஒரு ஐடியா தான். எல்லாம் மைண்ட்லேயே ஒரு கோடு போடுங்க. என்ன இங்கே ட்ரெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு. கரெக்டாக இங்கே வந்து மேலே போனான் பார்த்தீங்களா? கரெக்டாக இங்கே வந்து மேலே போனான்னா கரெக்டாக இங்கேருந்து தான் மேலேயும் போனான். ஸோ எப்போவுமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஒரே லெவலில் இருந்ததுன்னா கண்டுக்க தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். ஒரே லெவலில் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை கொஞ்சம் மேலே கீழே இருந்தானே, இங்கே இதுக்கு கொஞ்சம் கீழே வந்து போயிருக்கான், அதுக்கு கொஞ்சம் கீழே வந்திருக்கான், அதுக்கும் கொஞ்சம் கீழே வந்து போயிருக்கான். இப்படி இருந்தாலே நீங்கள் லைனை போட கற்றுக்குங்க. இங்கே கூட நீங்கள் ஒன்று பண்ணலாம், இப்படி லைனை போடலாம். இவன் வந்து இது வரைக்கும் வரலாம்,
வந்திருந்தான் அப்படின்னா அங்கேருந்து கீழே வந்துடுவான். இது என்னது? எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன். புரியுதுங்களா? சும்மா கோடு போடுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு வந்து ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. இல்லைனா இதெல்லாம் ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. அடுத்த தடவை இந்த மாதிரி வரும்போது யூ கேன் கோ ஃபார் எ ட்ரேட். சரிங்களா? சரி, ஓகே. கால் ஆப்ஷன் 5900 கால் ஆப்ஷனில் இதாங்க நடந்தது. இப்போ அடுத்து வந்து 50 புட் ஆப்ஷன். 50 புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகி அவன் பாட்டுக்கு மேலே போனதுனால இவன் வந்து ஒன்றுமே இருக்க மாட்டான். கிட்டத்தட்ட 400ல் ஆரம்பித்து எங்கே வந்திருக்கிறான்? 300ல் வந்து முடிச்சிருக்கான். ஒரு 100 புள்ளி அவ்வளோதான். ப்ரீவியஸ் ஹைலாம் கட்டே பண்ணவே மாட்டான். ஏன் இது வந்து இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரி வந்து ஒன்றும் வந்து நடக்கலை. ஒன்றுமே நடக்கலை ஃப்யூச்சரில். அதை தான் சொல்லுவேன் நான். சும்மா இந்த இடத்துலையே அப்படியே ப்ரைஸ் வந்தது. நேற்றுலாம் பாருங்கள், ப்ரைஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட் இருக்குது, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, அப்புறம் மொத்தமாக வந்து மேலேயே போய் எங்கே ஆரம்பித்தோன்னா அங்கேயே முடிச்சிருக்கான். இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைனாலே ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ட்ரேட் வந்து அவ்வளோ வந்து நல்லா இருக்காது. சரிங்களா? அப்போ கூட உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கால் ஆப்ஷனில் உங்களுக்கு ட்ரேட் இருந்தது. ஐதர் கால்லையோ இல்லைனா புட்டுலேயோ உங்களுக்கு ட்ரேடு வந்து கன்ஃபார்மாக இருக்குங்க. ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு எது வந்து கரெக்டாக இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்து போதோ அதில் நீங்கள் ட்ரேட் ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே அன்றைக்கி ஒரு 50-100 புள்ளியை வந்து பிடிச்சிடலாம் கண்டிப்பாக. சரிங்களா? நிஃப்டியில் என்ன நடந்தது? இன்றைக்கி வந்து நிஃப்டி எக்ஸ்பைரிங்க. ஸோ எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால வந்து நிஃப்டி வந்து நல்லா வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதுதான் நடக்கலை. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கக்கூடாதுங்க. ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும். ஃப்ரீயாக வந்து மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டு இருக்கணும். மேலே தான் போகிறான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து ஒரு மாதிரியாக வந்து கம்ப்ரஸ் ஆகி போகிற மாதிரி போயிட்டு இருக்கான். என்னமோ பண்ணுறான். சம்திங் இஸ் நாட் கரெக்ட். இந்த சம்திங் இஸ் நாட் கரெக்ட் வந்து எதுலேருந்து நம்ம வந்து எடுக்கிறோம் பாருங்கள். இங்கேருந்து வந்து நல்லா வால்யூமாக மேலே போகிறான்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியே சுற்றிட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன நடந்துச்சு? இது ரிசல்ட். அதனால் எப்போவுமே வந்து சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தான்னா அவன் பாட்டுக்கு வந்து எப்பவும் போல் ட்ரேட் ஆகிறான்னு அர்த்தம். இந்த மாதிரி எதனா கம்ப்ரெஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராகவே தான் இருக்கணும். அதை உஷாராக அப்படின்னா என்னென்னா அடுத்த நாளைக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது. இல்லை ஃபியூச்சர்ஸும் நீங்கள் அடுத்த நாளைக்காக ஹோல்டு பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நான் ஃபியூச்சரை நான் செல் பண்ணி ஹோல்ட் பண்ணால் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்திருக்குமே நீங்கள் கேட்கலாம். கீழே தான் போகும்னு தெரியாது. ஒரு தடவை 2 தடவை லக்கியாக இருக்கலாம். 3ஆவது தடவை உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சு அப்படின்னா ஒரு பெரிய லாஸ் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அடுத்த நாளைக்கு நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது வந்து இந்த மாதிரிலாம் மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் தெளிவாக வந்து இருங்க. அடுத்த நாளைக்கு கொண்டு போகாதீங்க, அவ்வளோதான். 1 ஹவரில் நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது? இதிலிருந்து ப்ரைஸ் வந்து அப்படியே மேலே போயிட்டு இருக்குதுன்னு தெரியுது. இது வந்து கட் பண்ணுறான், மேலே போகிறான், கட் பண்ணுறான், மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகக்கூடாது. ட்ரெண்ட் ஆனானே என்ன பண்ணுவான்? கீழே தான் வருவான். பார்ப்போம். 1 ஹவரில் இதுதான் ஐடியா நமக்கு. 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன நடக்குது, இன்றைக்கி எப்படி வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுத்து வந்துருக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் அந்த மாதிரி வந்து நெருக்கி வந்து ட்ரேட் ஆகக்கூடாது. ஓகே. அப்போ இன்றைக்கி என்ன நடந்துருக்குது? இது வந்து எக்ஸ்பிரி ட்ரேடிங்காக இது. பொதுவாகவே நிஃப்டியில் வந்து பெரிய மூமெண்ட் வந்து இருக்காது. அதுவும் எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து சுத்தமாக மூமெண்ட்டே இல்லாமல் ஒரு 75 புள்ளிக்குள்ளாரையே மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து அடங்கிருச்சுங்க. அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வந்தது, மேலே ஈக்குவல் லெவல்லேருந்து தான் கீழே வந்தது. கீழே கிட்டத்தட்ட ஈக்குவல் லெவல்லேருந்து தான் மேலே போச்சு. திரும்பவும் மேலேருந்து ஈக்குவல் லெவலு கீழே வரைக்கும் வர முடியாமலே அப்படியே வந்து முடிச்சிட்டான். ஸோ மெத்தட் வந்து பர்ஃபெக்டாக வந்து வேலை செஞ்சுருக்குது. அது இல்லாமல் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் இப்படி மேலே போக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்துக்கலாம். ஓ, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. பட் ட்ரெண்டை கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது இந்த வால்யூம் வந்துருக்கு பார்த்தீங்களா?
எப்போவுமே வந்து ட்ரெண்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வால்யூம் கேண்டில் வந்து வருங்க. இது வந்ததுன்னா எது வரைக்கும் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டை. இந்த லோ வரைக்கும் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. பட் ஆனால் அங்கே வரல. அடுத்த தடவை வரும்போது கூட அங்கே வரல. அப்படியே வந்து ட்ரேட் ஆகி முடிச்சிட்டான். இப்போது நம்ம 1 ஹவரில் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை மேலே பிரேக் ஆச்சுன்னா எப்படி வந்து இந்த மாதிரி வந்து மேலே கொஞ்சமாக மேலே இப்படி வந்தானோ அதே மாதிரியே இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த ஹையில் இருந்து ப்ரைஸு பிரேக் ஆகி இன்னும் கூட கொஞ்சம் மேலே போய் பை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னொரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து ட்ரேட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க. ஹோல்ட் பண்ணி அடுத்த நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. பண்ணுறீங்க அப்படின்னா போதுமான அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோடு பண்ணுங்கள். தேவையில்லாமல் போய் எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் ஆகிறோனோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் வந்து கட்டமைச்சிக்கலாம். அவசரப்படாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் எங்கே வந்து ஓப்பன் ஆச்சு? இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. 800லேருந்து 822லேருந்து எங்கே வரைக்கும் போச்சு? அதிகபட்சம் 870 வரைக்கும் போச்சு. சும்மா ஒரு 50 புள்ளி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுப்பீங்க? 24,800 தான். வேறு ஆப்ஷனே கிடையாது. 24,800 கால் ஆப்ஷன் வந்து எப்படி வந்து ட்ரேட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் டே, அதாவது நேற்றைக்கு வந்து என்ன பண்ணனா, இந்த சப்போர்ட்டை அவன் வந்து விடவே இல்லை. அதே சப்போர்ட்டை இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணான் பார்த்தீங்களா? அதாவது இந்த சப்போர்ட் லெவலை 30 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவலை அவன் நேற்றுலேருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கி கூட மேலேருந்து கீழே வந்தான். அந்த 30லேருந்து தான் மேலே போனான். 30லேருந்து எங்கே போனான்? 40 தான் போனான். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. 30லேருந்து திரும்ப 40க்கு போனான். 30லேருந்து எங்கே போனான்? 35க்கு தான் போனான். சாரி, 33க்கு தான் போயிருக்கிறான். அப்புறம் என்ன பண்ணான்? அதையும் பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். இதெல்லாம் ஒரு ட்ரேடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 10 புள்ளிலாம். பட் ஆனால் இன்றைக்கி அது மாதிரி ட்ரேட் ஆகிருக்கிறான். ஒன்றுமே நடக்கல. அதான் சொன்னேன், இது எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து நடக்கிற ட்ரேடே கிடையாதுங்க. இது சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? நேற்றுலேருந்து இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறான். அந்த இடத்த அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருக்கிறான். ஸோ இதை நீங்கள் வந்து பேட்டர்னாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருந்துக்கலாம். இங்கே ஒழுங்காக கனெக்ட் ஆகலை. கீழே வந்து மேலே போச்சு, கீழே வந்து மேலே போச்சு, கீழே வந்துட்டு கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே நல்லா போகும். அவ்வளோதான் கான்செப்ட். நம்ம கான்செப்ட் அவ்வளோதான். அப்போ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பர்ஃபெக்டாக வந்து நடக்கவும் செஞ்சுருக்குது. அப்போ இன்றைக்கி மேலே இந்த ஹையுங்க, மேலேருந்து கீழே வந்துட்டு என்ன பண்ணான்? இதுதான் ஹை. இந்த ஹையவே வந்து டச் பண்ணியிருக்கிறான். பட் ஆனால் அங்கேருந்து வந்து கீழே போயிட்டான். இதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் ஆக மொத்தம் வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து அவன் கட் பண்ணவே இல்லை. அப்படியே வந்து போயிட்டான். ஒரு தடவையும் இந்த மாதிரி ட்ரெண்டு பண்ணியிருக்கான். ஒரு தடவையும் இந்த மாதிரி ட்ரெண்டு பண்ணியிருக்கான். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கான்? அந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். அந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். கால் ஆப்ஷன். ஸோ ஒன்றுமே நடக்கலை. 24,800 கால் ஆப்ஷனில். 24,800 புட் ஆப்ஷனில் என்ன நடந்தது? காலையிலேயும் ஒன்றும் நடக்கலை. புட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டிலையும் ஒன்றுமே இல்லை. அவன் வந்து கீழே அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டான். போய் 0 பண்ணிவிட்டான். நீங்கள் எக்ஸ்பைரியில் சப்போர்ட் கிப்போர்ட் எதுவுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு புட் ஆப்ஷனில் ட்ரேடே இல்லை. சுத்தமாக வந்து ட்ரேடு கிடையாது. மேலே இப்படி போய் இப்படி வந்ததுன்னா ஓகே. இவன் என்ன பண்ணியிருக்கான்? மேலேருந்து கீழே வந்து இப்படி போயிருக்கான். அப்போ அங்கேருந்து வந்து கீழே வந்து இந்த லெவலை கட் பண்ணால் கட் பண்ணதுலேருந்து அப்படியே வந்து கீழே போயாச்சு. ஸோ மொத்தம் நிஃப்டியில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. பேங்க் நிஃப்டிலையும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் சின்ன சின்ன ட்ரேடு. பேங்க் நிஃப்டியே 80 புள்ளி தான் மூவ் ஆகிருக்குதுன்னா நிஃப்டி சும்மா ஒரு 10-20 புள்ளி தான் மூவ் ஆகிருக்கு. அப்போ சென்செக்ஸில் என்ன நடந்துட்டு இருக்கு பார்ப்போங்களா? சென்செக்ஸு கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தாங்க ட்ரேட் ஆகும். நம்ம தினமும் கூட பார்த்துட்டு இருக்கோம். அதே விஷயந்தாங்க. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல எப்படி வந்து இப்படி வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆகி போயிட்டு இப்படி விழுந்தானோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நடந்துகிட்டு இருக்க. ஸோ இங்கே மேலேருந்து இப்படி கீழே வந்துருக்குறான். இங்கே வந்து அந்த மாதிரி வரல. இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. யாருக்கண்டா இன்னொரு ஹை கூட இப்படி கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி வந்து கூட விடலாம். இல்லை இந்த ஹையவே கட் பண்ண முடியாமல் இங்கேருந்தே இப்படி வந்து கூட விடலாம். சம்திங் இஸ் குக்கிங். என்னங்கிறது தெரியல.
ஹோல்டு பண்ணாதீங்க, அவ்வளோதான். வேறு என்ன, நம்ம இதை பார்த்து நம்ம என்ன, நமக்கு என்ன பயமா? நம்ம தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் ட்ரேட் பண்ண போகிறோம், அவ்வளோதானே. அப்போ இதில் கூட என்ன ஆகிடுது, ட்ரெண்டாகி மேலே போயிட்டே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹைக்கு பக்கத்தில் போயிடுச்சு. இங்கேருந்து கூட ரியாக்ட் ஆகலாம், இல்லைனா இன்னும் கூட மேலே கூட போகிறதா இருந்தாலும் போகலாம். நம்ம 1 ஹவரில் இந்த அனாலிசிஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 5 மினிட்ஸில் போய் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? 1 ஹவர் எப்படியோ இருந்துட்டு போகுது, 5 மினிட்ஸில் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது. எப்போவுமே இதை தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரிஸ்க்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா. அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பொசிஷனை எடுக்க போகிறீங்க, நீங்கள் ட்ரேடுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பின்னாடி இருக்கிற எந்த ரெசிஸ்டன்ஸு எந்த லெவல்ஸையும் பார்க்க தேவையில்ல. சும்மா இந்த சார்ட்டை பார்த்தாலே சொல்லிடலாம், இந்த மாதிரி ஒரு ஓப்பன் மேலே போய் இவ்வளோ பெரிய வால்யூமோட ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் எ ரிஸ்கி ட்ரேட், அதாவது பைக்கு ரிஸ்க்கு. அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரிவர்சல் இந்த மாதிரி வருங்க. இந்த லெவல்லேருந்தே நீங்கள் செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வரைக்குமே உங்களுக்கு செல்லாம். கன்ஃபார்மாக கீழே வந்துட்டு தான் மேலே போகிறதா இருந்தாலும் போவோம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி இருக்குது, இங்கே போய் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. சாரி, இங்கே இருக்குதா, எப்படி சொல்கிறது, திரும்ப இங்கே போச்சுன்னா நீங்கள் இங்கே செல் பண்ணிடுறீங்க. ரைட், ஓகே, கரெக்ட். இங்கே போச்சுன்னா இங்கே செல் பண்ணிடுறீங்க. ஒருவேளை இங்கே முடிஞ்சிருச்சு, இந்த கேண்டிலே வந்து இங்கே வந்து முடிஞ்சிருச்சு, இங்கேருந்து திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து பொறுமையாக வந்து கீழே இப்படி வருது, இங்கே நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய கேண்டில் இருக்குது, அடுத்த கேண்டில் வந்து மேலே வரைக்கும் போச்சுன்னா தைரியமாக செல் பண்ணலாம். அடுத்த கேண்டில் இங்கேருந்து வந்து கீழே வரைக்கும் வந்துன்னா தைரியமாக பை பண்ணலாம். சரிங்களா? எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஓப்பன் வந்ததுக்கப்புறம் கம்முன்னு வந்து இருக்கிறது தான் நல்லது. இப்போ இங்கே என்னாச்சு, அவ்வளோ தூரம் போல் கேண்டிலுடைய பாதி வரைக்கும் போயிட்டு அங்கிருந்தே விழுந்துருச்சு. இந்த லெவலை இப்போ கட் பண்ணால் மேலே போயிடுவான். கட் பண்ணானா, பண்ணலையே. இந்த இடம் வரைக்குமே செல்லு தான், செல்ல கீழே போனானா. இப்போ எதை கட் பண்ணுவான், இதை கட் பண்ணானா கீழே போயிடுவான். அதையும் கட் பண்ணல, அப்படியே இந்த இடத்துல முடிச்சிட்டானா. மெத்தடு உங்களுக்கு வந்து வேலை செஞ்சுதான். ஒன்றும் இல்லை, மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட் தான், இல்லைன்னு சொல்ல. கீழே வந்தான், ஒரு புல் பேக்கு, திரும்ப அந்த லோவை கட் பண்ணான், திரும்பவும் வந்து மேலே போகும்போது இந்த ஐயை கட் பண்ணான், அவ்வளோதான். தட்ஸ் எ லாஜிக். கட் பண்ணல, அங்கேருந்து கீழே வந்துட்டான். ஒருவேளை இதுக்கு மேலே போய் இப்படி வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லா சார்ட்டுக்குமே பொருந்துங்க. இது வந்து இந்த சார்ட்டுக்காக நான் பேசலை. நான் பேசும்போது வந்து சார்ட்டு பேர் பார்க்க மாட்டேன், எனக்கு அது தேவையே இல்லை. சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் சொல்லுவேன், அதில் தான் எனக்கு ஆர்வம். நீங்களும் அந்த மாதிரி ஆர்வத்தை வந்து இங்கே மட்டும் வைங்க. சார்ட்டு பேரை பார்க்குறது, சார்ட்டு கலரை பார்க்குறது, சார்ட்டு வேல்யூ பார்க்குறது, உங்கள் சார்ட்டும் ஏன் சார்ட்டும் வித்தியாசமாக இருக்குது அது ஏன்னு கேட்குறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாஜிக். இதில் என்ன லாஜிக், விழுந்தது கொஞ்சம் வந்து மேலே போனால் அப்போ அடுத்த தடவை இந்த லெவலை கட் பண்ணால் தான் இன்னும் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். இங்கிருந்தே வந்து கண்டிப்பாக செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செல்லாகி கீழேயும் போயிடுச்சு. சரிங்களா? அவ்வளோதான். நீங்கள் சென்செக்ஸில் ஒன்றும் பெருசாக நடக்கலை. அப்போ என்ன எடுக்கலாம் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ்? 81,000 எடுக்கலாமா, இல்லை 81,100 எடுக்கலாமா? ஏதோ ஒன்று, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். 81,100 எடுத்தாலும் சரி, 81,000 எடுத்தாலும் சரி. அப்போ கால் ஆப்ஷன் எடுத்தோன்னே நீங்கள் எதை கவனிக்கணும், ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. ஸோ ப்ரைஸு அதுக்கு ரொம்ப பக்கத்தில் வரைக்கும் வந்து ரொம்ப நெருங்கி வந்தது. ப்ரீவியஸாக சப்போர்ட் இங்கே இருக்குதுங்க. ப்ரீவியஸ் டேயில் எல்லாமே சப்போர்ட் இங்கே இருந்தாங்க எடுக்கிறான். திரும்ப கூட அதே இடத்துலேருந்தே நேற்றைக்கும் சப்போர்ட் வந்து எடுத்துருக்கிறான். இப்போ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் ஆனவுடனே ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் போய்ட்டு கீழேருந்து மேலே வந்ததுன்னா, ஓப்பன் கேண்டில் பெருசாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து திரும்ப வந்து கீழே வருவான்னு அர்த்தம். நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் பை கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி லோவுக்கு வந்து நிறைய வந்து அதுக்கான எஃபெக்ட் வந்து அதிகங்க. டுடேஸ் லோ டுடேஸ் ஹை. அப்போ டுடேஸ் லோவுக்கு வந்தோன்னா நீங்கள் பை பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லாஸை நீங்கள் புக் பண்ணியிருந்துருப்பீங்க. ஏன்னா கேண்டலோட பாடி கீழே வந்து க்ளோஸ் வச்சுச்சுல்ல. இப்போ அடுத்து என்ன ஐடியா உங்களுக்கு, ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்ததுன்னா ஐ எம் கோயிங் டு பை ஃப்ரம் திஸ் லெவல். அதான் ஐடியா.
அப்போ என்ன ரியாக்ட் ஆச்சுன்னு பாருங்கள். இந்த இடத்துல இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் இருந்து என்ன பண்ணியிருக்கான், ப்ரைஸ் இந்த லெவலில் விடவே இல்லை. இங்கேருந்து மேலே போயிருக்கிறான், இங்கேருந்து மேலே போயிருக்கிறான், இங்கேருந்து மேலே போயிருக்கிறான். ஆனால் மேலே போனாலும் இதே லெவல் தான், பெரிய மூமெண்ட் இல்லை. ஒரு 260 இருந்து ஒரு 310 வரைக்கும் போயிருக்கிறான், ஒரு 50 புள்ளி, அவ்வளோதான். இன்றைக்கி பெரிய மூமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் இங்கே வருவான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பட் ஆனால் ஒரு தடவை இங்கேருந்தே போயிட்டான், அடுத்த தடவையும் இங்கேருந்தே போக ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சப்போர்ட். ஏன் இது அந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குரூப்பில் டூப் கேண்டில் இருக்குது. ஸோ நல்ல புல்லிஷாக வந்து மேலே போகும்போது எல்லாம் க்ரீனாக இருக்கும்போது ஒன்று மட்டும் பிளாக்கில் இருக்கும். அதனால தான் அது வந்து குரூப்பில் டூப்பு அப்படின்னு வந்து நம்ம வந்து செல்லமாக வந்து கூப்பிட்றோம். அங்கே வந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழேருந்து மேலே வந்ததுன்னா திரும்ப இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, மார்க்கெட்டு ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளார முடிச்சிட்டான். இதை பிரேக் பண்ணி வர்ற மாதிரி வந்தால் நான் இந்த லெவலில் வந்துரும்னு பார்த்தேன். அப்போ கூட அந்த லெவலில் வரல. வராமலே திரும்ப வந்து மேலே போனால் மேலே அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டான். ஓகே, கால் ஆப்ஷன் சென்செக்ஸு 81,000 புட் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷனில் அது நடந்துருக்குது அப்படின்னா, புட் ஆப்ஷனில் என்ன நடந்தது, மார்க்கெட் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகி வந்து மேலே போயிட்டே இருக்குதுங்க. ஒரு கொஞ்ச நாளாகவே அப்படியே வந்து மேலே போயிட்டே இருக்கான். அப்போ புட் ஆப்ஷன் என்ன ஆகணும், கீழே தான் போகணும். 1 2 3 4 5 நாளாக கீழே போகிறான்னா ஸோ அவன் கீழே தான் போவான். ஏன், மார்க்கெட்டை வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ திஸ் ஃபியூச்சர் மார்க்கெட் இஸ் கோயிங் அப். அதனால் அவன் வந்து அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் புட் ஆப்ஷனில் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கணுன்னே அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. வருவான் கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணி கீழே வருவான். புட்டுக்கு அப்போ தான் வேலை வரும். அது வரைக்கும் புட்டுக்கு வந்து வேலை இல்லை. சரிங்களா? அப்போது ப்ரீவியஸ் லோவை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போவே நம்ம தெளிவாயிடலாம். அங்கேருந்து வந்து ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்க போது அதுக்கப்புறமா நம்ம வந்து புட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ எதுக்கு கீழே வரக்கூடாது, ஒருவேளை கீழே வந்தான்னா இதுக்கு கீழே வரக்கூடாது. இது நம்ம எங்கே பார்த்தோம், பேங்க் நிஃப்டியில் இப்போ தான் பார்த்தோம். காட்டுட்டோங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அப்பப்போ சொன்னதே வந்து உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஃபோக்கஸ் இல்லைங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து மறந்து போயிடும். சில நேரங்களில் ஃபோக்கஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஞாபகம் இருக்கும். பேங்க் நிஃப்டியில் நம்ம 1 ஹவரில் நம்ம இதை வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம், இந்த மாதிரி வந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லெவல் வரைக்குமே பை தான். வந்துட்டு கரெக்டாக மேலே போனால் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக. இப்போ சென்செக்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதே தான். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே அதே தான். இந்த லெவல்லேருந்து திரும்பவும் வந்து இந்த லெவல் வரைக்குமே பை தான். இதை கட் பண்ணணுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இப்படியே வந்து கீழே வரைக்கும் போகும். கீழே போனோன்னா என்ன எக்ஸ்பெக்டேஷனு, அடுத்து இந்த லெவலு, அடுத்து இந்த குரூப்பில் டூப்பு லெவலு, அதுக்கப்புறம் இதுதான் லெவலு. ஸோ இதை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. இப்போது மிட் கேப்பில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, வாட் இஸ் ஹேப்னிங் இன் மிட் கேப். மிட் கேப் வந்து அதாங்க என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டு பிரேக் ஆகி கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அவன் மட்டும் மேலே போயிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா, 13,000ங்கிற இந்த ஹையை போய் டச் பண்ணிடுவான்ட்டு போயிட்டானே. இன்றைக்கி எடுத்தோன்னே அவனுக்கு முதல் வேலையே அதுதான். என்னப்பா அது ரொம்ப நாளாக 13,000 என்னை வந்து ஏமாற்றிட்டு இருக்கீங்க, நான் முதல்ல போய் தொடுறேன் அப்படின்னு போய் தொட்டுட்டான். எல்லாருமே இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இதுக்கு கீழே வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிட்டு இப்போ இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. மிட் கேப் மட்டும் என்ன பண்ணுறான், மேலே போயிட்டான். பேங்க் நிஃப்டி காட்டவா, ஒரு நிமிஷம் பாருங்கள். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் வந்து காட்டுவோம். இதில் வந்து அவ்வளோ தெளிவாக இல்லை. இது வந்து நம்ம இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணிடுவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து இதை வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சு இதை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே இருந்தனாச்சும் மேலே போயிடுவான்னு பார்த்தோம். இந்த லெவலையும் விட்டுட்டு தான் கீழே வந்தான். இப்போ
இப்போ இதே இது வந்து நீங்கள் நிஃப்டியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டியில் 1 ஹவரில் நீங்கள் போய் பாருங்கள். நிஃப்டியில் போய் பார்க்கும்போது என்ன வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவல் தெரியுதுங்களா? இந்த சப்போர்ட் லெவலில் வந்து போயிட்டு இருந்தது ப்ரைஸு. இதை விட்டு கீழே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பொறுமையாக வந்து ஒரு 10 நாளுக்கு டைம் எடுத்து அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அதை கட் பண்ணி மேலே வரைக்கும் வந்துட்டான். இப்போ தான் இவன் வந்து மேலே இங்கே வந்துட்டு இருக்கிறான். மிட் கேப்பை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே போயிட்டான்? அந்த ஹையை டச் பண்ணி இன்னும் வந்து மேலே போயிட்டான். அது 13,000 தான் ஹையு. அந்த ஹையை டச் பண்ணி இன்னும் வந்து மேலே போயிடுச்சு ப்ரைஸ். நிஃப்டியில் எங்கே இருக்குது? நிஃப்டியில் இங்கே இருக்குது. அதான் இவன் என் வழி தனி வழி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கான். இன்றைக்கி நல்லா புல்லிஷாக நிஃப்டி போக வேண்டிய இதை வந்து இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து போச்சு. ரொம்ப புல்லிஷாக இருக்குது மிட் கேப். ஸோ மிட் கேப் ஸ்டாக்லாம் வந்து நல்லா வந்து ட்ரேட் ஆகுது போல். எடுத்தோடனே வந்து கடன்னு மேலே போனால் இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன், ஒரு 2-3 தடவை வந்து அப்படி இப்படி வந்து அந்த இடத்துல சுற்றுற மாதிரி சுற்றிட்டு என்ன பண்ணான்? நேராக மேலே போயிட்டான். இதை பிரேக் பண்ணால் மேலே போயிட்டான். சின்ன பேட்டர்ன், நம்ம பேட்டர்ன் தான், ஆனால் அது குட்டி பேட்டர்ன். இப்போ இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போயிட்டு இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். இன்னும் கூட இதை பிரேக் பண்ணி மேலே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துருக்குறான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இவன் மட்டும் தனியாக ட்ரேட் ஆகிறான், பயங்கர புல்லிஷாக போகிறான். ஃபின் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டிங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்களா, இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிறான், இங்கேயே சுற்றுறான். ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்காக இது இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த புல்லிஷ் கேண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த புல்லிஷ் கேண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கெல்லாம் ஒரே வீக்காக இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்தினான். இங்கே பேச்சுவார்த்தை நடத்தினா கொஞ்சம் கீழே போயிட்டான். இங்கே பேச்சுவார்த்தை நடத்தினா நல்லாவே கீழே போயிட்டான். ஸோ இங்கே கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் தான் மேலே வந்தான். அதனால் இங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறது தான் இப்போ வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ட்ரெண்ட் ஆகிட்டு தான் போயிட்டு தான் இருக்குது. அப் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஹை தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் இதுக்கு மேலே போய் நல்லா ஹை இங்கே பண்ணியிருந்துருக்கணும். பண்ணாமலேயே இங்கே சுற்றுறதுனால ஒரு டவுட், அவ்வளோதான். சரிங்களா? 5 மினிட்ஸில் போய் நம்ம வந்து பார்த்தோம்னா இதில் வந்து என்ன தெரியுது? ட்ரெண்டு ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்குதுங்க. நேற்றுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து மேலே கீழே ட்ரேட் ஆச்சு. பட் ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே நேற்று தான் இந்த லோ வரைக்கும் வந்துட்டு மேலே போயிடுச்சு. இதில் நீங்கள் ட்ரேட் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு ஸ்விங்கு வந்து இப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் கீழே வந்ததுன்னா எடுத்துருந்துக்கலாம். நேற்று இது வந்து நீங்கள் ஒரே ஒரு ரெட் கேனில் இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் ஸ்விங்குன்னு நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் இந்த ட்ரேடு உங்களால் எடுக்க முடியாது. அப்போ மேலே போயிட்டு கீழே வரும்போது கீழே வரல, இந்த லோவுக்கு வரல, அடுத்த தடவை இந்த லோவுக்கு வரல, அடுத்த தடவை அந்த லோவுக்கு வரல. கடைசியாக ஒரு 2 மணிக்கு மேலே அந்த லோவுக்கு கீழே வர மாதிரி வந்து அப்படியே வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஹையர் லோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை பார்க்குற விதம் வந்து ரொம்ப ஈஸியாகிடுங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், எதுக்கு கீழே போனான்னா போவான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போ மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட்டு கீழே வரணும் அப்படின்னா இதை கட் பண்ணால் தான் கீழே போவான், அடுத்து இதை கட் பண்ணால் தான் கீழே, அடுத்து இதை கட் பண்ணால் தான் கீழே. அப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சுது அப்படின்னாலே நீங்கள் அவசரப்பட்டு இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம். அவன் கீழே வந்தானா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஸோ என்ட்ரி டு எக்ஸிட் மெத்தடுக்கு இது அகெயின்ஸ்ட் தான். பட் ஆனால் இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு பை ட்ரேட் எடுத்துட்டீங்க, எதுக்கு கீழே போனான்னா அவன் வந்து அப்படியே போயிடுவான் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். எதுனா இது அப்படியே கூட போக மாட்டான், திரும்ப கொஞ்சம் மேலே வந்துட்டு தான் போவான். அதனால் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இன் ப்ராக்டிஸ், அதான் 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே அந்த நேரங்களில் நீங்கள் வந்து அதை வந்து கற்றுப்பீங்க. சரியா? கவலைப்படாதீங்க. ஸோ இண்டெக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டோங்க. அடுத்து வந்து நம்ம கோல்டு சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணிடலாம். ஸோ கோல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு?
இந்த மாதிரி உங்களுக்கு ரெசிஸ்ட் ஆகிட்டு வருது. அந்த லெவலுக்கு வரும்போது எல்லாமே அந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் எப்போல்லாம் ப்ரைஸ் வந்ததோ அப்போல்லாம் வந்து கீழே போயிட்டு இருக்குது. அதுதான் வந்து டேக்அவே வந்து கோல்டில் வந்து அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி ட்ரெண்டு பண்ணிகிட்டே வந்தானா. இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் இதில் பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. மேலேருந்து கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, இங்கேருந்தே போயிட்டான் சூப்பர் மேலே போயிட்டான். கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, சூப்பர் மேலே போயிட்டான். மேலே எங்கே போயிருக்கிறான், ஒரே லெவல். என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ட்ரெண்டு பண்ணிட்டு இருக்கான். மேலே போனால் கீழே வந்தான், மேலே போனால் கீழே வந்தான், மேலே போனால் கீழே. பிரேக் பண்ணக்கூடாது. பண்ணானா நம்ம பேட்டர்னை பிரேக் பண்ணானா என்ன பண்ணுவான், நல்லா கீழே போயிடுவான். டார்கெட் எங்கே, இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த லோவை கட் பண்ணுறான்னா வேலை முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா ட்ராப் நடக்கும். என்ன ட்ராப்புன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பை ட்ராப். இப்போ என்ன பண்ணுவான், அப்படியே வந்து செல்லு வந்து கீழே போகக்கூடாதுங்க, போகாது. இங்கேருந்து பை ஆகிற மாதிரி மேலே வருவான். இப்போ எதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணி மேலே போகக்கூடாது. இது வரைக்குமே செல்லு தான். அப்போ இது வரைக்கும் வந்தால் கூட நீங்கள் செல் ட்ரேடு தான் எடுப்பீங்க. இல்லை செல்லில் இருக்கிறீங்க இங்கேருந்தே செல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ அங்கேருந்து வந்து கீழே வந்ததுன்னா இந்த லோவை திரும்பவும் வந்து கட் பண்ணணும். இந்த லோவை கட் பண்ணிட்டு தானே கீழே வந்தான். அதே மாதிரி இந்த லோவை கட் பண்ணி கீழே வரணும். ஸோ இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எப்போ வந்து இது நடக்காமல் இப்படி வந்து இந்த ஹையை கட் பண்ணுதோ ப்ரைஸு, அப்போ திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நீங்கள் இதை செல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, நல்லா மேலே வர விடுங்க, நல்லா மேலே வரட்டும். இல்லைனா இது வரைக்குமே வரட்டும், வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து கூட நீங்கள் செல் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இங்கே வந்துருச்சு, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, கீழே இப்படி வந்துருக்குது. அடுத்த தடவை இன்னொரு தடவை வந்து கீழே வந்துட்டான், அடுத்த தடவை இன்னொரு வந்து கீழே வந்துட்டான், அடுத்த தடவை இப்படி வந்துட்டு இருக்கான். நான் இங்கே செல் பண்ண போகிறேன், ஏன்னா இங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான், நல்லா தான் போகுது, ஓகே நல்லா தான் போகுது, ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்போ இந்த இடத்துல நான் வந்து எடுக்க போகிறேன். இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குங்க. இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் மேலே வர்றாங்க. இது இந்த ஓட ஆரம்பிச்சது இந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட ஃபினிஷ் லைனில் இருக்கிறான் ப்ரைஸு. ஃபினிஷ் லைனில் வந்து நான் செல் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா இப்படி தான் நீங்கள் மாட்டிக்கிறது. இங்கேருந்து அவன் வந்து மேலே போகிற ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்போ தான் கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு செல்லுக்கு ரெடியாகி செல் பண்ணுவீங்க. அவன் ஏற்கனவே பைக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இதெல்லாம் எப்போ கவனிக்க முடியும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். 6 மாதத்தில் இதெல்லாம் கவனிச்சிடலாம் நீங்கள் ஈஸியாக. இதெல்லாம் கவனிச்சதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அவசரப்படாதீங்க, சரியா? பொறுமையாக இருங்க, நிறைய பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் வந்து ஜெயிக்க முடியாத விஷயம் இல்லை, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் நெளிவு சுழிவாக வந்து நீங்கள் ட்ரேடிங்கை வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவசரப்படாமல் பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும், சரிங்களா? 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது கோல்டில்? இப்போ 5 மினிட்ஸில் உங்களுடைய பார்வை வந்து அந்த மாதிரி இருந்ததுங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் இப்படி ஆகும், அதை எல்லாமே வந்து பேசிட்டீங்க, ரைட், ஓகே. இப்போ 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரே இடத்துல இப்படி வந்து சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருக்கான். இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணணும். இங்கே கொஞ்சம் கீழே வந்திருக்கான், இங்கே கொஞ்சம் கீழே வந்திருக்கான், இங்கே கொஞ்சம் கூட கீழே வந்துட்டு கூட மேலே போகலாம். அப்போ என்ன ஆகும், ட்ரெண்ட் ஆகும். அப்போ இப்படி வந்த மார்க்கெட்டு ஒரு வேளை பிரேக் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், சரிங்களா? அப்போது என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம், இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வேளை கீழே வந்துட்டு தானே இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு கொஞ்சம் கூட கீழே போயிட்டு அதுலேருந்து வந்து மேலே வர வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு வந்தவுடனே பை பண்ணக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே போய் தான் வந்திருக்கிறான், அப்போ கொஞ்சம் கீழே போய் தான் வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை வந்து ஐடியா பண்ணிக்கோங்க, ஓகே? அவசரப்படாதீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய மெசேஜஸ் அனுப்புகிறீங்க, வாழ்த்துக்கள் அனுப்புகிறீங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம்.